பிரியா 7766. Morning, sir. Room number 5, sir. அந்த ஆங்காங் காலை சீக்கிரமா ட்ரை பண்ணி கொடுங்க. I will try, sir. Thank you. ஊர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? டால்பின் ஹோட்டல் நல்லா இருக்கு சார். அங்க காட்டேஜஸ் இருக்கு. ஓகே, அங்கேயே போங்க. ராபர்ட்டா, நான் ஷாதான் பேசுறேன். நான் இப்ப கோவாவுக்கு வந்துட்டேன். கோவாவுக்கு? ஏன்? அத நேர்ல சொல்றேன். வைரங்களை வாங்குறதுக்கு பார்ட்டி ரெடி தானே? ரெடியா இருக்கு. 50 லட்சம் ரூபாய் அமெரிக்கன் கரன்சியா வேணும்னு சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு நான் புறப்பட்டு வரேன். ப்ரோக்ராம்ல மாறுதல் இருந்தா 3355 கோவாவுக்கு தெரியப்படுத்து. ஓகே, பை தி பை, நான் இங்க ஷாங்கிற பேர்ல தங்கல, ப்ளூ ராஸ்ங்கிற பேர்ல தங்கி இருக்கேன். ஓகே ஓகே, ப்ளூ ராஸ். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து திருடின 50 லட்சம் ரூபாய் வைரங்களை ஷா அடிச்சுக்கிட்டு வந்துட்டான். பாம்பே போலீஸும் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய பங்கு தராம நம்ம ஷா ஏமாத்திட்டதால நாமும் அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளையும் போலீஸையும் முட்டாளாக்கிட்டு அவன் நேரடியா ஹாங்காங் போகாம இங்கதான் வந்திருக்கணும்னு சொல்றியா? நிச்சயமா அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். பாம்பேல அவன் தப்பிச்சிட்டான். இங்க அவனை தப்பிக்க விடவே மாட்டோம். இந்த ஹோட்டல்ல ஷா யாரா தங்கி இருக்காங்களா? வாட்ஸ் தி நேம் சார்? மிஸ்டர் ஷா. ஜஸ்ட் a minute. சாரி சார். என்னையா கோவா பூரா தேடி பார்த்தாச்சு, யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றீங்க. என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? ச்சே, வாட்ஸ் ராங் வித் திஸ் மேன்? எஸ் சார். விஸ்கி ஆர் பிராண்டி? விஸ்கி பிராண்டிலாம் எவன் குடிப்பான்? ரம் கொண்டு வா. XXX ரம். XXX. ஓகே, 2 large. ஓகே சார். சார், ப்ளூரா சார், என்ன ஆளே காணோம்? சார், சோடா கொண்டாந்துருக்கேன். வரட்டா? என்ன பேச்சு மூச்சே காணோம்? குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங் அசோக். Well, how are you progressing, Mr. Ashok? ஷா கொலையை பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ் சார். இவன் பேர் ரகுராம். இந்த ஹோட்டல்ல பேரரா இருக்கான். ஷா செத்து கிடந்தது முதல்ல இவன் தான் பார்த்தான். நீதானப்பா முதல்ல பார்த்த? எஸ் சார், பாத்ரூம் டப்ல விழுந்து கிடந்ததை நான் தான் பார்த்தேன். நான் விசாரிச்சு பார்த்ததுல கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷா ரூம் பக்கமா இருந்து வந்த ஒரு பொண்ணை இவன் மாடிப்படியில பார்த்திருக்கான் சார். இவன் பேர் சங்கர், இங்க ரூம் பாயா இருக்கான். ஏன் மேன், அந்த பொண்ணு எப்படி இருந்தா? அங்க அடையாளம் எல்லாம் ஐயா கிட்ட ராத்திரியே விவரமா ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க. விஜய் சார், அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த பொண்ணு தான் கொலை செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுறீங்க இல்ல? கண்டிப்பா சார். இவ்வளவு தவிர வேற யாரும் ஷா ரூமுக்கு வரவே இல்லை. ஐ சி. அசோக், இந்த கோவால இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்ல நீங்க தான் ரொம்ப திறமைசாலிங்கிறதால இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். ஷா ஒரு பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். கடத்தல் தொழிலையும் தொடர்புள்ள மாதிரி தெரியுது. அதனால இதை உடனே கண்டுபிடிக்கணும். சார், இந்த பொண்ணு எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவளை பிடிச்சு உள்ள தள்ளுல நான் இன்ஸ்பெக்டர் அசோக் இல்ல சார். குட். இன்னொரு விஷயம், இந்த படத்தை நிறைய காப்பி எடுக்க சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்ப உத்தரவு போடுங்க. ஆர்டர் சார். அதோட கொலையாளி தப்பிச்சிட்டு போகாம இருக்கிறதுக்காக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இங்கெல்லாம் நம்ம ஆளுங்களை டே அண்ட் நைட் டியூட்டி போட்டு வாட்ச் பண்ண சொல்லுங்க. ஆர்டர் சார். விஜய், விஜய். என்ன ஜானி, பல்ராம் எங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். பல்ராம். என்ன விஜய்? ஹாய் ஜானி, வந்துட்டியா? பல்ராம், நீ அங்கேயே இரு, நானும் அங்க வரோம். கமா. என்ன ஜானி? இந்த படத்துல இருக்கிறவ தான் ஷாவை கொலை செஞ்சிருக்கணும்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இந்த படம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதையெல்லாம் கேட்காது, எப்படியோ கிடைச்சது. ஓகே, இந்த படத்துல இருக்கிறவளை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வைரம் கிடைச்சிடும். பட் இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி கேட்பேன்னு எனக்கு முதல்லயே தெரியும். இவளுடைய பேரு பிரியா. இன்னைக்கு ராத்திரி ரெயின் டிராப் நைட் கிளப்ல இவளுடைய டிஸ்கோ நிகழ்ச்சி இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. போய் அவளை அப்படியே கோழி கொஞ்சம் தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துடுவோம். She is a golden goose. கொஞ்சம் லிஃப்ட் வேணும் சார். லிப்டா? தனியா தானே வந்திருக்கிற? தூள் தப்பு தண்டா ஒண்ணும் வராத. பெண்ணுனா பேய் இறங்கும், நான் ஏத்திக்கிறேன் பார். கம் ஆன். கம் ஆன். நல்ல கட்டை. நான் இந்த கட்டைய சொன்னேன், நீங்க போங்க போங்க. இதுதான் என் வீடு. எப்படி கணக்கச்சிதமா இல்ல? நான் பிரம்மச்சாரி தான், அப்பப்ப சம்சாரி ஆயிடுவேன். செவிடா இருக்குமோ? அதனால என்ன? வீடியோ சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். கமான் கமான், லெட்ஸ் டான்ஸ். கமான். ஓ, இட்ஸ் ஓகே. விஸ்கி? ஏ விரதமா? விரதம் ட்ரிங்க்ஸிங் மட்டும் தானே? ஓகே, சியர்ஸ்.
மச்சாடா ரெடி. பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஆமா, உன் ட்ரெஸ்ல மாத்திரம் லைட் பளிச்சு பளிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதே. டிஃபனுக்கு பதிலா டார்ச் லைட்டை முழுங்கிட்டியா? பாப்பா என்ன அடிக்கிற? சரி, செல்ல அடியா வச்சுக்கிறேன். மிஸ்டர், நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ, என்ன என்ன ஒருத்தன் துரத்திக்கிட்டு வந்தா, அவங்கிட்டே தப்பிக்குதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். துரத்திக்கிட்டு வந்தானா? எதுக்கு? கொலை செய்ய. கொலையா? இத பாரமா, நான் ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்ன சங்கடத்துல மாட்டி விட்டுருவ போல இருக்கே. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு போ. துரத்திக்கிட்டு வந்தவன் இருட்டுல அடையாளம் தெரியாம என்ன சொல்லிட போறான். மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. வீடியோ, மியூசிக், விஸ்கி. ஒதுங்கினத ஓரம் கட்டணும் பாரு. ஏன் டைம் வேஸ்ட். பொழுது விடிய இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? சார் கிளாஸ் சார் காசு எவ்வளோப்பா? ₹1.25. சில்லறை இல்லப்பா, அப்புறமா வாங்கிக்கோ. சார் என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, கணக்கு கொடுத்துட்டு போகணும். என்னப்பா ஹோட்டல்? நிர்மல், நிர்மல், சில்லறையா காசு இருக்கா? காட்ரேஜ் பேரோல வச்சிருக்கேன், எடுத்துக்க. இந்தாப்பா. வா நிர்மல், இன்னும் தேடி பார்ப்போம். அவளை பிடிக்காம இன்னைக்கு தூங்குறது இல்ல. அட விடுப்பா, நம்மளால முடியாது. அவ எங்க போயிடுவா? வா போய் படுத்து தூங்கலாம். அசோக், அசோக், இங்கதானே இருந்தான், எங்க போயிட்டான்? ஏன்பா, இங்க ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்க போயிட்டாரு? யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டருங்களா? அவர் அப்பவே போயிட்டாரா? சரியான பைத்தியம், சொல்லாம கூட போயிட்டான். அப்ப பிரியா கொஞ்ச நாள் வரவே இல்லைங்கிறியா? வரல சார். ஆமா, அவங்க எப்ப வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சார். சரி. பிரியா, சார், இந்த பக்கம் ஒரு பொண்ணு போனாலே, பாத்தீங்களா? ஒண்ணா பார்த்தேன். இப்படிதான் போச்சு. எந்த பக்கம் போனான்னு சொல்ல முடியுமா சார்? சொல்லுவேன் தம்பி. சுருதி கொஞ்சம் இறங்கி போச்சு. கொஞ்சம் ஏற்றிக்கிட்ட கச்சிதமா சொல்லுவேன். வாங்கி கொடுங்க. Give a glass of Henny to him. தம்பி சொல்லுவேன், சுதி ஜாஸ்தியாகி போச்சு. வீட்டுல கொண்டு போய் விடு. தெளியா அப்புறம் சொல்றேன். சார், எங்க இருக்கு உங்க வீடு? சொல்லி தொலைங்க சார். கல்லங்கோடு பீச். கல்லங்கோடு பீச்சா? அது 10 கிலோமீட்டர் ஆச்சே. வேணா விட்டுடு. சரி வாங்க. டாக்ஸி, டாக்ஸி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆட்டுடு மீனா வேணாண்டி. நான் யாருங்கிறத காட்டுறேன்.
அம்மா என் பொண்டாட்டி தெரியாம அவ சேர்த்து வச்சிருக்க காசை திருடிட்டு போய் காப்பி வாங்கி குடிப்பேனே தவிர நீ காய போட்டிருக்க மீனை நான் எடுப்பேனாமா? சத்தியமா நான் எடுக்கல, நம்புமா. யோ பொம்பளை நான் கடல்ல போய் புடிச்சின்னு வந்த மீன் எவையா தெரிஞ்சது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏன்பா இந்த பொண்ணை பத்தி தெரியும்ல? இந்த குப்பத்திலேயே அவ நல்லவளுக்கு நல்லவ, பொல்லாதவளுக்கு பொல்லாதவ. இதுகிட்ட ஏன் வாரம் எடுத்துருந்தா கொடுத்துருங்களப்பா. ஆத்தமான சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா. நீங்களும் ஆம்பளைங்களா? 5 ரூபாய் மீனுக்காக ஆட்ட மேல சத்தியம் மாட்டீங்களா? நான் பண்ணல சத்தியம், அவனுங்க பண்றாங்க. ஏ மீனா, அங்க பாரு உங்க அப்பா வராரு. இன்னைக்கு நீ வாங்கி ஊத்திட்டியா? நான் வாங்கி கொடுக்கல, குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, ஒரு கை போடி. பரவாயில்ல, நானே தூக்குறேன். நீ போ. இங்க போடியா? பிரியா? ஐய, என் பேரு பிரியா இல்ல, மீனா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஏயா, எங்க அப்பனோட சேர்ந்து நீ ஊத்திக்கினியா? இப்ப வளரியா? ஏய், யாரை ஏமாத்துற? ஷாவை சந்திக்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போகல? எதுக்கார ஹோட்டலா? அதையும் நீ அதை கருமாந்திரம் அத்த சொல்ல முதல்ல. ஓஹோ, அப்ப நீ மீனாதான் சொல்ற இல்ல? யோ, கண்ணம்மா சத்தியமா சொல்றேன், நான் தான் மீனா. வேணும்னா இந்த கூப்பத்துல ஊட ஊடா போய் கேட்டுக்கோ. She's right. She's not Priya. ஆமா, கோவால இருந்துகிட்டு நீ எப்படி தமிழ் பேசுற? ஆமா, எங்க அம்மா தான் கோவா, எங்க அப்பா பாண்டிச்சேரி தானே. ஆமா, ஏன் வீட்டுக்குள்ளே பூந்து நீ என்ன கேளு கேட்டுங்கிறிய? நீ யாரு? அத சொல்ல முதல்ல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன இது ரோதனையா போடுச்சு? முதல்லயே சொல்லிக்க கூடாது, கொஞ்சம் மறுவாதியா பேசிருப்பேன்ல. உன்னை நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லு. யோ, அன்னைக்கு மீனுக்காக சண்டை போட்டு தப்புதான்யா. அதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் கிட்டின்னு போனீன்னா அப்புறம் என்ன குப்பத்தை விட்டு துரத்திடுவாங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரேன். யோ, நேரத்துக்கு எங்கயா போற? பஞ்சிம் டவுனுக்கு தான். இனிமே உனக்கு காத்தாலதான் பஸ், கடைசி பஸ் எப்போ போடுச்சு? ஓ காட், அப்ப ராத்திரி அப்புறம் ரோட்ல கிடக்க வேண்டியதானே? நீ ஏன் ரோட்ல கிடக்கணும்? நான் வேணா வெளியில படுத்துக்கிறேன், நீ அப்பா கூட உள்ளே படுத்துக்கோ. உன்னை போலீஸ் சந்தேகப்படுது, உன் வீட்டுல நான் தங்குறது தப்பு. இன்னும் நீ இதையா சொல்லிக்கினுக்குற? எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? அந்த பாவம் எங்களுக்கு வேணாம், நீ இங்கே தங்கிட்டு போ. சரி, நான் இங்கே தங்கிட்டு காலையில போறேன். இடியா, மீன் குழம்பு வச்சிருக்கேன், இருக்கிறத வச்சு 2 பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம். இவ்வளவு அப்பாவியா இருக்கிறாளே, இவ ஒரு கொலையாளியா இருக்கவே முடியாது. மதரசு மதரசு மதரசு. என் ஊர் டெல்லி. அப்படியா? டெல்லி டெல்லி டெல்லி. ஆனா நான் பிறந்தது மெட்ராஸ் தான். நீ முதல்ல தட்டினதா கரெக்ட்.